தம்பி ராஜேஷ், அந்த சர்வீஸ் கொண்டு அந்த காரை க்ளீன் பண்ணி வச்சிரு கொஞ்சம். சரிங்கண்ணா. நான் கொஞ்சம் வெளியே போகணும், அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? பாத்துக்கிறியா கடையை? சரிங்கண்ணா, பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அண்ணா உங்களுக்கு ஃபோன் அடிக்குது பாருங்க, எடுத்து பேசுங்க. சரிடா தம்பி. ஹலோ, சொல்லுங்க. தம்பி, நான் கணேஷ் பேசுறேன். சொல்லுங்கண்ணா, நீங்க தானா? என்ன விஷயம்ண்ணா? தம்பி மறந்துட்டீங்களா? உங்க ஃப்ரெண்டு ஜாதகம் கொடுத்துருந்தீங்க, அதை பத்தி தான் பேசணும். சாரி, நான் மறந்துட்டேன். சரி சொல்லுங்க. இல்ல தம்பி, ஜாதகம் கொஞ்சம் செட் ஆயிருக்கு, சரி அதான் பார்க்கலான்ட்டு. உங்க தோழிக்கு பொருத்தமான ஜாதகம் தான், நீ கொஞ்சம் நேர்ல வந்தீங்கன்னா நல்லா பேசி முடிச்சிடலாம். அப்படிங்களா? சரி, நான் மாப்பிள்ள என்ன பண்றாரு? நல்ல பையனா? வீட்டுல எத்தனை பேரு? மாப்பிள்ள ஒரே பையன் தான், அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். நல்ல வேலையில இருக்காரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நீங்க மனசார அந்த ஜாதகத்தை முடிச்சிடலாம். அப்படிங்களா? சரி, நான் சந்தோஷம். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நீங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தீங்கன்னா கரெக்டா பேசி முடிச்சிடலாம். இதானே உங்க வாட்ஸ்அப் நம்பரு? ஆமாண்ணா. நான் லொகேஷன் ஷேர் பண்ணி விடுறேன், நீங்க அங்க வந்துருங்க. நீங்க ஷார்ப்பா 5 மணிக்கு கரெக்டா வந்துருங்க. உங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு வாங்க. சரி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரி தம்பி, நான் வச்சுட்டுமா? மத்த விஷயம் அங்க நேர்ல வந்து பேசிக்கலாம். சரி, நான் வச்சிருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. யார் நான் போன்ல? புரோக்கர் தான் பேசுறாரு. என் ஃப்ரெண்டு அன்னைக்கு பப்பி வந்தாங்களே, நீ கூட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீல, அவங்களுக்கு தான். அவங்களுக்கு ரொம்ப நாளா வர அமையவே இல்லை, நானா பார்த்து முடிச்சு வைக்கிறேன். சரி, நல்லபடியா இருக்கட்டும். சரி, நான் ரொம்ப சந்தோஷம். பார்த்து சீக்கிரம் முடிச்சு வைங்க. நான் அவங்களுக்கும் பார்க்க நல்லா மாதிரி இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. காலத்துல தெரியாதவங்களுக்கு யாருன்னா சிக்கன் பிரியாணி கொடுப்பா? ஆமா, பப்பி ரொம்ப நல்ல டைப்பு. சரிண்ணா, நல்லபடியா மாப்பிள்ளை பேசி முடிச்சு வச்சிருங்க. சரி தம்பி, நான் கொஞ்சம் வெளியே போற வேலை, வீட்டுக்கு போனோம். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் கடையை பாத்துக்கிறியா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி தம்பி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சாயந்தரம் 5 மணிக்குள்ள கடையை பூட்டிடலாம். அதுங்காட்டி நீ கார் சர்வீஸ் பண்ற வேலையை பாத்துரு. சரிண்ணா, இப்ப நான் போயிட்டு வரேன். அக்கா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சுதா அம்மா ஊர்ல இருந்து வந்து 4 நாள் ஆகுதுக்கா. அப்படியா? 4 நாள் ஆகுது. என்னை வந்து எட்டி கூட பார்க்கல. உங்க நிலம் வந்து பாப்பாங்களாக்கா? அவங்க பொண்ணை பாப்பாங்க, பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க வந்து உங்க மாமியார் பார்க்க போயிருக்காக்கா. சுதா உங்க உங்க மாமியார் பார்க்க போயிருக்காங்க. சரி, அப்புறம் என் மாமியாருக்கு ரொம்ப தோஸ்திரி அந்தம்மா. அம்மா கூட ஒட்டாது உரசாது, ஆனா அந்த அம்மா கூட நல்லா பழகும் என் மாமியார். அதுதான்க்கா இல்ல, பெரிய சண்டையே வந்துருச்சு. என்னடியாச்சு? என்ன சண்டை? சுதா அம்மா 2 பேரும் உங்க மாமியார் பார்க்க போயிருக்காங்க. அதுவும் சுதா அம்மா இதோ நெஞ்சு படாவியா, அதை எடுத்துட்டு போயிருக்கு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து. சரி, அதுல என்ன சண்டை வந்துச்சு? சுவாதி பிரச்சனையை மனசுல வச்சுட்டு உன் மாமியார் தாமதம்னு குதிச்சிருக்கு. கோவத்துல வெளியே போங்கன்னு வேற சொல்லியிருக்குக்கா. அது மட்டும் இல்ல, வாங்கிட்டு வந்த புடவையும் வேணா தூக்கி போட்டுருச்சு. என்னடி சொல்ற? இப்பெல்லாம் என் மாமியார் வந்துக்குச்சு. ரொம்ப தோஸ்தாச்சே, இப்பெல்லாம் பண்ணாது என் மாமியாரு. ஆமாக்கா, நானே நம்பல. 2 சண்டை போட்டு பிச்சுக்கிட்டது எனக்கு நல்லதுதான். அதுவும் என் மாமியார் சுதா அம்மாட்ட பேசும்போது பெரிய மருமவ காட்டேரி மரும தான் செல்ல மருமன்னு சொல்லி என் முன்னாடி வெறுப்பேத்துடி. அட அப்படியாக்கா? மாட்டீங்கிறேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப என்னமோ 2 சண்டை போட்டுருக்குத. சரி விடுக்கா, அதுங்க சண்டையில நமக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். ஆமாண்டி, நீ மட்டும் சொல்லலைன்னா இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குமா? என்ன இது கூட தெரிஞ்சிருக்காது, ஒண்ணு கூட சொல்லிருக்க மாட்டாங்க. அம்மாக்கா, நான் வந்து சொல்றதுனாலதான் இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா உங்க வீட்டு விஷயம் ஏதாவது தெரியுமா உனக்கு? ஒன்னும் தெரியாது. ஏதோ என் மாமியார் வீட்டு பக்கத்துல இருக்கறனால எல்லா விஷயம் உனக்கு தெரியுது. அப்படியே அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு போடி, எல்லா விஷயமும் சொல்லு, அப்பதான் எனக்கு தெரியும். சரிக்கா, கண்டிப்பா. உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன். புஷ்பா, வாங்குங்க. ஏன் திருப்பி பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இந்த பொண்ணு யாரு? அம்மா வீட்டு பக்கத்துல ஈஸ்வரி, அவதான் அவ. அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வரேன் புஷ்பாக்கா. போயிட்டு வா. ஏன் புஷ்பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பிள்ளை எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர விட்ட? ஏங்க இப்படி கேக்குறீங்க? அதுவே இந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு கோல் முடிறாள். எங்க அம்மா கதை கண்டா பிடிக்காது. நீ ஏன் வேண்டாம் சகவாசம் வச்சிட்டு இருக்க? உங்க அம்மா கூட சகவாசம் பத்திரனா நான் என்ன பண்றது? அப்பெல்லாம் என்கிட்ட நல்லா தான் பேசுறா. நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேன். ஆனா திருப்பி அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது. ஆமா, பாத்துக்கோ. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு வீட்டுக்கு வந்தீங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா, பப்பிமா பத்தி என்னத்த பேசணும்? பாரு இவ்வளவு நல்லா தானே பேசிட்டு இருந்த. இப்போதைக்கு மூஞ்சி வெடப்பா கோமா வச்சிருக்க. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம 2 பேர்த்த பத்தி தான் பேசணும். இப்போதைக்கு பப்பி மாலை இழுக்கிறீங்க. பப்பிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? பப்பிக்கு வரன் வந்திருக்கா? ஆமா, இப்பதான் கடையில இருக்கும்போது கணேசன் வரனே பேசினாரு. பப்பிக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு, நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு, சரி முடிச்சிடலான்னு சொன்னாரு. சரி, அதான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு 8 மணி பார்த்து பேசிட்டு அப்படியே உன்னே கூட்டிட்டு போலான்ட்டு. எங்கங்க பப்பி வீட்டுக்கா? லூசு, சாயந்தரம் 5 மணிக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம். நீ நானும் சாயந்தரம் 5 மணிக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம். அப்படியாங்க, சந்தோஷம். என் தங்கச்சிக்கு எத்தனை வருஷமா மாப்பிள்ளை பாத்தீங்க? பாருங்க, நீங்க தலையெடுக்கவும் இப்போ ஒரு வரன் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் உருன்னு கோவப்பட்டாலும் இப்ப 32 பல்ல ஈனு காமிக்கிற. இல்லங்க, என் தங்கச்சி மாதிரி அவளுக்கும் நல்ல விஷயம் நடக்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்காதா? உனக்கு சந்தோஷமா? நம்பிட்டேன். உனக்கு அவளுக்கு வரணும் வந்திருக்கு, இனிமேட்டு நீ தொந்தரவு பண்ண மாட்டேன்னு உனக்கு சந்தோஷம். அதுலதான் எங்க டக்குன்னு இப்படி பேசிவிட்டீங்க. அப்புறம் பப்பிமான்னு சொன்னே கோபத்தை காட்ட, நீ அவளுக்கு வரணும் வந்திருக்குன்னு சொன்னேன். 32 பல்ல ஈனி இழுக்கிறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மண்ணாங்கட்டி அர்த்தமும் இல்ல. சரி விடுங்க, இப்ப மதியானம் ஒரு 3 மணிக்கே கிளம்பி போயிடலாமா மாப்பிள்ளை வீட்டுக்கு? நே மண்ணாங்கட்டி, நீயே ஏ லூசு மண்ணாங்கட்டி. 3 மணிக்கு யாராவது மாப்பிள்ளை வீடு பார்க்க போனா, அது இந்த வேகாத வெயில்ல? ஆமாங்க, 3 மணிக்கு யாராவது போவாங்களா? அது சந்தோஷத்துல பேசிட்டேன். சந்தோஷம் தான் எனக்கு தெரியுமே. 3 மணிக்கெல்லாம் வேணா, 5 மணிக்கு தான் போகணும். 5 மணிக்கு தானேங்க. பட்டு புடவை கட்டி நகை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாம் சிங்காரிச்சு சூப்பரா கிளம்பிடுறேன் நானு. என்னடி மாப்பிள்ளை உனக்கு பாக்குறோம்னு நினைச்சிட்டியா? ஏங்க, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என் மன்னவன் எனக்கு எய்தாப்ல மொட்டை மடையா நிக்கிறாரு. நான் ஏன் அடுத்த ஆளை பார்க்கணும்?
இல்ல நீ தான் நல்ல சீவி சிங்காரிச்சு மேக்கப்போட புடவை கட்டி நல்ல நகநட்டோட வரணுங்கிறியே அதுக்காக தான் கேட்குறேன். இந்த பொண்ணுங்க நல்லா புடவை கட்டி நகரிட்டு போறாங்க. இந்த பொண்ணு நல்லா வசதியாகுன்னு பார்க்கதான், அதுக்காக தான். அப்படின்னு பார்க்கும்போது பப்பிக்கு இந்த வர நல்லபடியா அமைஞ்சிருல. இது நீயே சொல்ற, நானும் குட்டா போக்கில் நானும் நம்பிட்டு இருக்கேன். சரி சாயந்தரம் 5 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடு. மறந்துடாதடி, நீ பாட்டு தூங்கிடாத கொட்டை விட்டு. இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க, நான் கொட்டை விட்டு தூங்கிடுவேனா? அதெல்லாம் கிடையாது, கரெக்டா 5 மணிக்கு கிளம்பிடுவேன். சரி கூட அப்படியே பரத்தையும் கூட்டிட்டு போயிடலாம். அது பரத்தா? அதெல்லாம் வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் போதும். வேணாங்கிறியா? சரி விடு, நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வரலாம். சரி, மாப்பிள்ளை வீடு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சு கேட்டிட்டீங்களா? மாப்பிள்ளை வீடா லொகேஷன் அமைச்சுறேன் நான் கணேசனே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க, இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிருங்களே. இல்லை புஷ்பா, சாயந்தரம் கடை வேறு போட்டணும்ல, கடையில் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சாப்பாடு வேணா கட்டி கொடுத்துரு. கடை பையன் ராஜேஷ்க்கு சேர்த்து கட்டி கொடு. உங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு செஞ்சிருக்கேன், அதான் அந்த பையனுக்கு வேற கட்டி கொடுக்கணுமாக்கும். ஒரு நாள் சமைக்க சொல்றீங்க, ஒரு நாள் கடையில் வாங்கி தரீங்க. இப்படியே சொன்னா என்ன சொல்றது? நீங்களும் ஃபோன் பண்ணி கட்ட சொன்னீங்கன்னா நானும் உங்களை கட்ட வைப்பேல. சரி பரவாயில்ல, இல்லைன்னா அவன் கடையில் வாங்கிக்குவான். வேற ஒன்றும் இல்லைல்ல. சரி, பப்பிமாக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஏது புஷ்பா, இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. சம்மந்தப்பட்டவா அவதான், அவளுக்கு தெரியாம நீங்க பாட்டு பார்த்து வந்தீங்கன்னா என்ன ஆகுறது? முறைப்படி அவ வரமாட்டா மாப்பிள்ளை பார்க்க. நீங்க ஒரு வாட்டி சொல்லிடுங்க ஃபோன் பண்ணி, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னன்னு பேசி விசாரிச்சுக்கலாம். அதனால இப்போ ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அதான் நல்லது. அப்படிங்கிற? சரி நான் கடைக்கு போய் பேசுகிறேன். கடையெல்லாம் போய் பேச வேணா, இங்க ஏன் முன்னாடியே பேசுங்க. சரியான சந்தேக பிராணி இது, ஃபோன் பண்ணுறேன். குடிக்க தண்ணி எடுத்துருவா. இதான் 6 மணி பேசி முடிங்க, அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிக்கலாம். ஏன் உங்ககிட்ட பேசி எனக்கு தொண்டே வறண்டு போச்சு, தண்ணி எடுத்துருவா. அப்புறம் வரந்த தொண்டையோட பப்பிட்ட பேசுங்க, அப்புறம் ஒரு கூட வந்து வைக்கிறேன், அப்படியே மோந்து மோந்து நல்லா குடிங்க. கிட்ட பேசி சாதிக்கவே முடியல. சரி இதை விடுங்க, முதல் ஃபோன் பண்ணுங்க. என்ன ஃபோன் எடுக்கறாளா பப்பி? இது ரிங்க போதுல, இப்பதானே எடுக்கணும். ஹலோ பப்பி, நான் தான் மணி பேசுறேன். சொல்லுங்க மணி, என்ன விஷயம்? என்ன பப்பிமா, சாப்பிட்டுட்டு இருக்கியா நீ? இல்ல மணி, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆள மண்டை சேசேம் பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. புரோக்கர்ட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொன்னது, புரோக்கர் மாப்பிள்ளை சொன்னாரு நல்ல மாப்பிள்ளையா, சரி முடிச்சிடலான்ட்டு எல்லா விஷயம் சொன்னாரு. நானும் திருப்தி ஆகிட்டேன் கேட்டு. நேரில் போய் பார்த்தோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் விசாரிச்சோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், டபுள் ஓகே. அந்த 5 மணிக்கு நானும் புஷ்பாவும் போலான்னு இருக்கோம், அதான் உங்ககிட்ட சொல்லான்ட்டு. ஏன் மணி இவ்வளவு மெனக்கெடு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி. என் தோழிக்கு நான் பார்க்காம வேற யார் பாப்பா? ஆமா ஆமா, உங்க தோழியா? எனக்கு முழு இஷ்டம், நீ என்ன சொல்ற? நீங்க சரி சொல்றீங்க, அப்புறம் நான் எனக்கு ஓகே தான். சரி பப்பி, மற்ற மேபெல்லாம் எதுவும் பயப்படாத, நல்லா விசாரிச்சு தான் உனக்கு கொடுப்பேன். அதெல்லாம் எதுவும் பயப்படாம இரு. சாயந்தரம் போய் பார்த்துட்டு என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு என்னன்னு உன்ட்ட சொல்றேன். சரி மணி. அப்புறம் வேற எதுவும் இல்லை, வச்சுட்டுமா? வச்சிருங்க. என்ன சொன்னா உங்க பப்பிமா? ஓ சம்மந்தம் என் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒன்றும் சொல்லல. அப்புறம் என்ன, ஜாம் ஜாம் முடிச்சிட வேண்டியதா கல்யாண மேலத்தை? ஆமா அதுவும் சரிதான். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோ மதியானமே எடிட் பண்ணியாச்சு. அது என்ன நடுவில் ஸ்டெக் ஆகிட்டே இருந்துச்சு, அதனால இந்த வீடியோ புதுசாக சாயந்தரம் ரெடி பண்ண வேண்டியதாயிடுச்சு. சாயந்தரம் இல்லைங்க, அதுவும் இப்போ 8 மணிக்கு. அதனால தாங்க ஒரு 7 நிமிஷம் போட வேண்டியதாயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ நாங்கள் போகிற லென்த் கரெக்டாக வரும், சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். ஓகேங்க, பாய்.